தாரகை சாரதா விளம்பர கம்பெனியின் மீது வழக்கு. வயது 18. சாரதா இந்திய அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு சமீபத்தில் வெளிநாடு சென்று திரும்பியது தெரிந்ததே. அவரை தகாத முறையிலே புகைப்படம் எடுத்து வெளியிட்டதற்காக புகைப்படக்காரர் திலீப் மீதும் புகைப்பட நிறுவனத்தின் மீதும் வழக்கு தொடர்ந்துள்ளார். எடுத்த போட்டோவுக்காகத்தான் அவன் கோர்ட்டுக்கு போனான். இப்ப எடுக்க போற போட்டோவனால அவ வீட்டை விட்டே வெளியே வர முடியாது. Hi, Shada. How are you? Oh, fine, thank you. How was the foreign trip? It was very nice. Long since I haven't seen you in the beauty parlor. What happened? Just like that. I had a quite number of dance programs, you know. That's why I couldn't come. Let's swim. Excuse me. You carry on. I'll come and join with you. கலைக்கண்ணோட I will give you show. ஒன்று நீராடும் இங்கே இலையாடை உடுத்தாத பூக்கள் செடி மீது சிரிக்கின்ற நாட்கள் இலையாடை உடுத்தாத பூக்கள் செடி மீது சிரிக்கின்ற நாட்கள் சுட சுட ஆசை வருகிறது இவை மனம் போதையில் ஒரு தான் உடைந்தது தனிதபமபதனி போ மலர்ந்திடமிடும் பொன்மையிலே I love you, 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 I love you. விழிகளில் தெரிவது விடுகதையோ சகரிகமபதனி போ மலர்ந்திடமிடும் பொன்மையிலே. டெவலப் பண்ற லவ்வையா படத்தையா? இது என்ன டார்க் ரூமா டார்லிங் ரூமா? பிக்சர் பிச்சி தொழிலை விட உனக்கு லவ் பெருசா போச்சு இல்ல? பொறுக்காதே பொறுக்காதே பொம்பளைங்களை பொறுக்காதே.
பேக் பண்ணி எடுத்துட்டு போயிடு. ஸ்டாண்ட் எடுத்து அந்த பேக்குள்ள போட்டு வேன் எடுத்துட்டு நீ போயிடு. ரொம்ப டயர்டா இருக்க? இட்ஸ் ஓகே. பட் இன்னைக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா வரும் ஆங்கிள்ஸ் எல்லாம். நீ வீட்டுக்கு தானே போற? நான் ட்ராப் பண்ணேன். Thank you. Come in. உட்காருங்க. இதான் எங்க அபார்ட்மெண்ட். Please take your seat. Excuse me, just a minute. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். காஃபி. என்ன அப்படி பாக்குறீங்க? என்ன அது பொண்ணா உள்ள போய் பொம்பளையா திரும்பி வர? வேஷம் மேடையில தான். வீட்லயுமா அப்படி இருப்பாங்க? காஃபி சாப்பிடுற மாதிரி இருக்குல்ல? சாப்பிட்டு பாருங்க. ஆஹா, அபார்ட்மெண்ட் காஃபி மாதிரியே இல்லையே, அக்ரஹாரத்து காஃபி மாதிரி இருக்கு. யார் போட்டது? நான் தான். இது வீட்டுல வேற யார் இருக்காங்க? எங்க அம்மாவும் நானும் தான். அம்மாவுக்கு ஆஸ்மா. அப்பா? இன்னொருத்திக்கு புருஷனா இருக்காரு. அப்பா போன கவலை. அத மறக்க அடிக்கடி தூக்க மாத்திரை சாப்பிட்டாங்க அம்மா. அதுவே வியாதி ஆயிடுச்சு. இப்ப தூக்கமும் கலைஞ்ச பாடில்ல, துக்கமும் குறைஞ்ச பாடில்ல. ஆண்டவனுக்கு 6 கால பூஜையும் பண்ணினாங்க எங்க அம்மா. அவரை சொல்லி குற்றம் இல்ல. ஆண்டவன் என்ன MBBS படிச்சிருக்காரு எங்க அம்மாவை கியூர் பண்ண. இத பாத்தீங்களா? நான் சின்னவளா இருந்தப்போ எடுத்த போட்டோ. அப்பெல்லாம் எனக்கு கேமரா பாக்குறதுனாலே அவ்வளவு பயம். கணுக்கால் தெரிய பாவாடை கட்டினாலே கௌரவ குறைச்சல்னு பொத்தி பொத்தி வளர்த்தாங்க எங்க அம்மா. ஆனா அந்த அம்மா உயிரை காப்பாத்ததான் இப்ப நான் விதவிதமா போஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஹலோ திலீப். கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? அப்படி யாராவது இருந்திருந்தா எல்லாரும் மதிக்கிற மாதிரி ஒரு வீட்டுக்கு மருமகளா போயிருப்பேன். இப்படி ஒரு மாடலிங் கேர்ளா போயிருக்க மாட்டேன். நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? மத்தவங்களுக்காக போலித்தனமா வாழறதை விட தனக்காக மனசாட்சிப்படி வாழறது நல்லது. நீ மாடலிங்ல மட்டும் இல்ல, வாழ்க்கையிலையும் வித்தியாசமாக இருக்கு. I like you. Bye. இனிமே யாராவது உனக்கு அண்ணன் இல்லையான்னு கேட்டா தயவு செய்து இல்லைன்னு சொல்லிடாது. என்ன நான் இருக்கு. Thank you for the coffee. See you. நான் ஸ்விம் பண்ணிட்டு வரேன். ஓகே, ரொம்ப நேரம் தண்ணியில் இருக்கா, ஜலதோஷம் பிடிக்கும்.
திலீப், தண்ணிக்குள்ள யாரோ இருக்காங்க. என்ன கொல்ல பார்த்தாங்க. என் காலை பிடிச்சி இழுத்தாங்க. இங்க யாரும் வரப்போறாங்க? No, Dilip. I swear it. Yes, Dilip. No. I can't, Dilip. I can't. No, please. என்னை காப்பாத்துங்க. முதல்ல வெளியே. என்ன நம்புங்க. திலீப், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வாங்க போலாம். எல்லாரும் படுக்கையில தான் கனவு காட்டுவாங்க. ஸ்விம்மிங் பூல்ல கனவு காட்டுறேன். இங்க யார் இருக்காங்க? நான் தான் இருக்கேன். God promise. என் காலை பிடிச்சி இழுத்தான். ஏதாவது பிசாசு போடுமா? நான் வேணா இறங்கி தருவேன். உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் விளையாட்டு தானே. வாங்க போலாண்ணா. என்ன தழும்பு? உங்களுக்கு சீரியஸ்னஸே கிடையாது. வாங்க. சீரியஸா கேக்குறேன். என்ன அது தழும்பு? ஒப்ரா ஃபேப்ரிக் சார்பில் நான் அமெரிக்கா போயிருந்தப்போ இப்படிதான் ஒரு நாள் அங்கே உள்ள ஸ்விம்மிங் பூல்ல மயங்கி விழுந்துட்டேன். அங்கே எனக்கே தெரியாம நடந்த ஆபரேஷன்ல ஏற்பட்ட தழும்பு தான் இது. ஒப்ராயோட ஆட்கள்ல ஒருத்தர் தான் என்னை காப்பாத்தி ஆஸ்பத்திரியில சேர்த்தார். இப்பதான் புரியுது. அந்த ஸ்விம்மிங் பூல்ல ஏற்பட்ட அதிர்ச்சி இன்னும் உனக்கு தெரியல. அதனால தான் எந்த ஸ்விம்மிங் பூல பார்த்தாலும் சிம்ம சொப்னமா இருக்கு உனக்கு.